தங்களுடைய ஓட் பேங்க் வந்து இன்னும் கன்சாலிடேட் பண்றதுக்காக தான் அவங்க நின்னாங்க. அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க பாமக. சரி, ஓகே. திரு ஜி.கே. நாகராஜ், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். களத்தில் நிற்பவர்களும் நிற்காதவர்களும் ரகசிய ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். உங்க பதில்? அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் பிரிவினவர்கள் நிறைய உண்மைக்கு புறம்பான விஷயங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நான் விளக்கிடுறேன், ஏன்னா அது மிக முக்கியமான ஒரு விஷயம். 1990 13/8/90 ஜியோ வெளியிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னப்ப அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள் பேசினது. அதை வந்து வசந்த் சாத்தே அப்படிங்கிற எம்பி கடுமையாக விவாதம் பண்ணி பேசி அது பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் இவங்க நம்ம கர்நாடகாவில் எடுத்தாங்க, அதை வெளியிடலை. சித்தராமையா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வெளியிடலை. இதை விட முக்கியமான விஷயம், மகாராஷ்டிரா மராத்தா வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னது 50% மேல எந்த மாநிலத்தில் வந்து இடஒதுக்கீடு இருக்கிறதோ அதை அந்த மாநிலம்தான் எடுக்க வேண்டும் என்பதை தெளிவா உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், எந்த வழக்குன்னு சொல்லுங்க சார், எந்த வழக்கு சொல்லுங்க, எந்த வழக்கு கோட் பண்ணுங்க, எந்த வழக்கு சொல்லுங்க. நீங்க இப்படி பொத்தாமதுவா பேசக்கூடாது. எந்த வழக்கு சொல்லுங்க, சொல்லட்டும். மராத்தா வழக்குல, மகாராஷ்டிராவில் மராத்தா வழக்குல அங்க இடஒதுக்கீடு நான் அதான் சொல்றேங்க. மகாராஷ்டிராவில் மராத்தா வழக்கு ரொம்ப ஃபேமஸான வழக்கு. அதுலதான் உச்சநீதிமன்றம் அந்த மக்களுக்கு, மராத்தா மக்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பேசுறப்போ போறப்போ கொடுத்த இடஒதுக்கீடு தீர்ப்பு வேணா உங்களுக்கு அனுப்பிச்சுடுற அந்த டீட்டெயில நீங்க அந்த டீட்டெயில நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு, நீங்க பாருங்க. தொடர்ச்சியா நான் பல இதுல பேசிட்டேன். அதே போல அதுக்கு என்ன கணக்கு, காங்கிரஸ் 10% எக்ஸீட் ஆகுது. நான் பேசி முடிச்சறேன், நீங்க 10% எக்ஸீட் ஆகுது, அதுக்கு பதில் சொல்லுங்க. 10% வந்து காங்கிரஸ் வரவேற்றிருக்கிறது. நான் பேசி முடிச்சிடுறேங்க பிரியன். நான் தொலை இதுல வரேன். அரசியல் கிடையாது, அரசியல் கிடையாது, சமூக நீதி. காங்கிரஸ் வந்து 10% அகிலேஷ் யாதவ் வரவேற்றிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம், ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடக்கப்பட்டு உச்சநீதி தீர்ப்பின் அடிப்படையில் 15 நாள்ல நாங்கள் அதை முடிப்பான்னு சொல்லி சாதிவாரி கணக்கெடுப்பு துவக்கப்பட்டு விட்டது. ஜார்க்கண்ட்ல சாதிவாரி கணக்கெடுப்பு துவக்கப்பட்டு விட்டது. மாநில சுயாட்சி, மாநில உரிமை என்று பேசுகின்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் இத்தனை பேசுறது, ஏன் சாதிவாரி கணக்கெடு எடுக்க மாட்டேங்கிறாரு? இல்ல சார், இப்போ திமுக தரப்புல சோசியோ எகனாமிக் சொன்னாங்க, சோசியோ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்தால் இல்ல சொல்லி முடிச்சறேன். அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு நீங்க சமூக நீதி குறித்து பேச மேடம், நான் பேசி முடிச்சறேன், ஒரே நிமிஷம் பாருங்க. நீங்க எடுத்து கொடுங்க, முதல்ல உங்க பணியை செய்யுங்க. அமித்ஷா தெளிவா சொல்லிட்டார், நாங்க தயாருன்னு சொல்லிட்டார். நீங்க எடுக்க வேண்டியது என்ன, ஒரு இடத்துல எவ்வளவு ஓபிசி, எவ்வளவு பிசி, எவ்வளவு எம்பிசி, எவ்வளவு எஸ்சி எஸ்டிங்கிறதெல்லாம் தெளிவா கணக்கெடுக்கக்கூடிய தகுதி திறமை மாநில அரசுக்கு தான் இருக்குது. அவங்க தான் சரியா செய்ய முடியும். நான் அதான் சொல்றேன், மாநில அரசுகள் எடுத்துக்கொண்டிருக்கு. ஜார்க்கண்ட் எடுக்கிறாங்க, ஆந்திரா எடுத்துக்கொண்டிருக்கிறது, கர்நாடகா ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிறது. அப்ப ஏன் மாநில சுயநீதி பேசுகின்ற ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு இன்க்ளூட் பண்ணி எடுக்கிறதுக்கு மத்திய அரசு தயாரா இருக்கா? பிஜேபி எடுக்குமா எடுக்காதா? ஒரே சொல்லுங்க, ஒன்றிய அரசு எடுக்குமா எடுக்காதா? நான் கேட்டிருக்கேன், பதில் சொல்லுங்க. ஒரே வார்த்தையில சொல்லுங்க. எஸ் ஆர் நோ. பாருங்க, அது தயாரா தான் இருக்காங்க, செய்வாங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லல. நீங்க தான் சாதிவாரி கணக்கு கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் வந்தா பேசுறீங்க, எலெக்ஷன் வந்தா சமூக நீதி பேசுறீங்க. இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்போட மிக முக்கியமான தேவை சோசியோ எகனாமிக் காஸ்ட் சென்ஸ். எந்தெந்த சமுதாயம் இதுவரைக்கும் பெற்ற அந்த இடஒதுக்கீட்டுல பயன்பெற்று இருக்கிறாங்க, யாரெல்லாம் பயன்பெறல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அத தமிழ்நாடு அரசு அந்த சர்வே எடுக்க முடியும். ஏன் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் நீங்க இந்த சர்வே எடுத்திருக்கணும். எடுத்து கையில வச்சுக்கிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன், மத்திய அரசே நீ செயல்படுத்தும் கேட்கணும். ஏன் தமிழக முதல்வர் யோசிக்கிறாருன்னா,
அவருடைய சமுதாயம், நான் சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன், அவருடைய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டாது. நாளைக்கு நேஷனல் பார்ட்டில இருக்கீங்க, தைரியம் இருந்தா எடுக்க வேண்டியதானே. நான் ரொம்ப கண்ணியமா பேசுறேன் சார், உண்மையை பேசுறேன் சார். கேவலமா போய் சொல்ற நீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து போய் பேசுற நீங்க, இந்த உண்மையை சொல்லணும் நீங்க. கேவலமா இருக்கு. எவ்வளவு பிசிக்கு பெனிஃபிட் ஆகும் சார்? இது வந்தா எவ்வளவு பிசிக்கு பெனிஃபிட் ஆகும்? நீங்க ஒரு சாதாரண சின்ன கம்யூனிட்டி பத்தி பேசுறீங்களே சார். பொய்யா பேசுறீங்க சார். நான் உண்மையை பேசுறேன். பொய் பேசுறது கேவலம் இல்லையா? ஒரு பத்திரிக்கையாளர் பிரியன் நீங்க பொய்யா அப்பட்டமா பேசுறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து பொய்யை தவறா பேசுறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து மத்திய அரசு பொய் சொல்றீங்க நீங்க. ஒரு பிரியன் பத்திரிக்கையாளர் நீங்க பேசக்கூடாது. நீங்க பேசுறது கேவலம். நான் உண்மையை பேசுறேன் சார். ஒரு நிமிஷம் முதல்வர் வந்து சாதிவாரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பற்றின தகவல் தான் வெளிவருமா? ஏன் அப்படியான ஒரு சார்ந்த ஆர்குமெண்ட் வைங்க சார், டீசென்ட்டான ஆர்குமெண்ட் வைங்க. நான் அதை விரும்புறேன். ஒரு செய்தி தொடர்பாளர் பேசுவாருன்னா இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிடுச்சா? ஒரு டீசென்ட்டான ஆர்குமெண்ட் வைங்க. நீங்க கண்ணியமான இருக்கீங்க, டீசென்ட்டான ஆர்குமெண்ட் வைங்க. யூனிட் மூலமா வரதுனால ரொம்ப தாண்டி எதுக்கு சார் போறோம்? ஏன் சார் மோசமா பேசுறாங்க? கர்நாடகாவில் எடுத்து வெளியிட மோசமா பேசிட்டு கர்நாடகாவில் எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியே வராத காரணம் இது வாபஸ் வாங்கினது இந்த அரங்கத்துடைய தரமே போயிடுங்க. அப்படியான ஒரு கருத்தை முன் வச்சீங்க திரு சீஃப் மினிஸ்டர் வந்து அவருடைய ஜாதிக்காக எடுக்கலன்னு சொன்னா எப்படிங்க கேவலம்? நியாயங்க இது? அது அநீதி. இதெல்லாம் சரியில்லைங்க. இது நீங்க அலோ பண்ண கூடாது. நீங்க அலோ பண்ணாதீங்க. தப்பு இது தப்பு. இது ஆக்சுவலா இது அலோ பண்ணாதீங்க. இது தப்பு. ப்ளீஸ் நீங்க இத பாஸ் பண்ணாதீங்க. இல்ல நான் வந்து பண்ணல எதுவும் பேசுனது ஏன் வெளியிடல? அது காரணம் சரியான பீகார்ல நிதிஷ்குமார் வெளியிட்டாரு. வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் கம்யூனிட்டி இஸ் 0.3. எடுத்ததுக்கு அப்புறம் வேதனைப்பட்டார். ஏன் எடுத்தது வேதனைப்பட்டார்? நான் அதான் சொல்றேன். நீங்க நிச்சயமாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கின்ற பொழுது இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யார் என்கின்ற எண்ணம் மக்கள்கிட்ட வரும். நிச்சயமா அந்த கொஸ்டின் வரும். நிச்சயமா அந்த கொஸ்டின் வரும். அதனாலதான் எல்லா சமுதாயம் கேக்குறாங்க. குற்றச்சாட்டு இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு மீதான ஒரு குற்றச்சாட்டு. இத வாபஸ் வாங்கணும். ஏங்க முதலமைச்சர் சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களே என்னங்க? ஆமா அப்படிதான் சொல்றேன் நான் முதலமைச்சர் குற்றச்சாட்டு சொல்லல. நீங்க எடுக்கிறப்ப பொதுவா வெளிப்படையா தெரிய வரும். நான் சொல்றது சம்பந்தம் இருக்கு. நான் ரொம்ப கண்ணியமா பேசுறேன். நீங்க போய் பேசுறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? மாநில உரிமை பத்தி பேசுறீங்க. நீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? காரணம் சொல்லுங்க. வேற என்ன காரணம் சொல்லுங்க. நாகராஜன் 100% அதான் காரணம். நானு 100% காரணம் அதான். மாற்று கருத்து இல்லை. இவர் திரும்ப உங்களுக்கு பதில் இல்ல. உங்ககிட்ட பதில் கிடையாது. இந்த தரவு இந்த விஷயம் அந்த குற்றச்சாட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன பண்ண போறீங்க? கண்ணியமா பேசுங்க சார். விளக்கத்தையாவது கொடுக்கணும். இல்ல கொடுக்க முடியல அப்படின்னா அதை திரும்பவாது பெறணும். யூகத்தின் அடிப்படையில ஒரு ஜாதியவாதத்தோடு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது எப்படி இந்த அரங்கம் அனுமதிக்கும்? சாதியவாதம் தானே சார். நீங்க ஒரு சாதியிடம் சொல்ற நீங்க முதல்வர் ஜாதிக்காக அதை பண்ண மாட்டாங்க எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? அது எப்படி சொல்ல முடியும்? அது தப்பு இல்லையா? அது எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குறீங்க? அப்ப திருப்பி நம்ம பிரதமர் பத்தி சொல்லலாமா? பிரதமர் பத்தி சொல்லலாமா? எதையுமே அவங்க காமிக்கல. இதெல்லாம் கேட்கலாம் சார். இதெல்லாம் கேட்கலாம். ஜாதி பத்தி சொல்லலாம் நீங்க. ஹசீப் சொல்லுங்க. நான் சொல்றேன். அவர் சொன்னார்ல மாநில அரசு எடுக்கலாம்னு. சுப்ரீம் கோர்ட்டுடைய மராட்டா கேஸுடைய ஜட்மெண்ட், இன் அடிஷன் த கோர்ட் ரூல் தட் த ஸ்டேட் ஹேட் no authority to accord socially and economically backward status to a community. ஒரு சமூகத்தை பின்தங்கிய சமூகமாக அறிவிக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு கிடையாது. only the president can tweak the